அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், புடலங்காய். புடலங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நீட்ட புடலை, கொட்டை புடலை, வரி புடலை எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா குட்டை புடலை வகைங்க. இப்போ வந்து நீர் சத்து இதுலேயும் அதிகமாக இருக்கிறனால இந்த வெயில் காலத்தில் இல்லை கூட்டு பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். புடலங்காய் வந்து நம்ம ஒரு நாள் அந்த விதைகளை ஊற வச்சு நடணுங்க. அப்போ நிறையா காய்க்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பழகி தாக்குதல் இருக்குங்க. அதுக்கு நம்ம கருவாட்டு பொரி அது மாதிரி வைக்கலாங்க. இல்லைன்னா மஞ்சள் அட்டை உபயோகிச்சோன்னா அந்த பழகி வந்து அந்த ஓட்டை போட்டு துளை போட்டு வெம்மி போகிற அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடுங்க. அதே மாதிரி பாலினேஷனும் பண்ணலாங்க. வண்டுகள் தேனீக்கள் வந்தால் இயற்கையான முறையிலே பாலினேஷன் ஆகுங்க. இது மாதிரி வந்து ஒரே ஒரு புடலங்காயை நல்லா பழுக்க விட்டு அந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்து வந்து அதையும் நம்ம நட்டு நிறைய வந்து புடலங்காய் கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாங்க. மண்கலவை முக்கியங்க. அதே மாதிரி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுத்துட்டே வாங்க. இது தாங்க வரி புடலை. இதுவும் நல்லா இருக்குங்க ருசி. மிக்க நன்றிங்க.